நம்ம வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ட்ரிப் நாங்க வந்திருக்கோம். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து சென்னை போயிருந்தோம் ஒரு சடன் ட்ரிப்பா. அப்ப வந்து இவங்க வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கலைவாணின்னு சொல்லிட்டு சோ வந்து நாங்க சும்மா உட்காந்து டீயை குடிச்சிட்டே பிளான் பண்ணோம் நம்ம ஒரு ட்ரிப்பு போகணும். ஆமா போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நாங்க என்னடா ட்ரிப் பிளான் பண்ணோம் வந்தோம் அப்படின்லாம் இல்ல, பல குளறுபடிகள் இது பண்ணி பல இதை ஃபேஸ் பண்ணி தான் நாங்க வந்தோம். அப்படியே எங்களுக்கு பிளான் கேன்சல் ஆகி கடைசியில நம்ம எங்க வந்திருக்கோம் கைஸ்? கொஞ்சம் அப்படியா கிரிஞ்சா கத்துவோம், ஏன்னா இப்பதானே வந்திருக்கோம், திரும்பி போகலன்னு தொங்கி போய் போவோம். ஸோ நாங்கள் வந்து ஏற்காடு தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம். இங்கே எதுவுமே இல்லை தான், ஆனால் வந்து நாங்கள் ஒரு சூப்பர் ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். அதை மட்டும்தான் எங்களோட வண்டி ஓப்பன் நம்பிட்டு இருக்கோம். பட் என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்பாக வந்திருக்கிறதுனால எல்லா ஃபன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்னு நம்புறோம். நம்மள ஒரு பையன் மதிக்கல, ஆனாலும் பாய் சொன்னாங்களா? ஒரு பையன் நம்மள மதிக்கல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபன் பண்ணணும். குட் மார்னிங். இதை வந்து மார்னிங்னு சொல்றதா இல்லை மிட் நைட்னு சொல்றதா இல்லை நைட்டுன்னு சொல்றதா என்னங்கிறதே தெரியல. டைம் என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட மிட் நைட் 4 மணி ஆகுது. எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் ட்ராவல்னால் ரொம்பவே பிடிக்கும். வர வழியெல்லாம் சீனரியோலாம் பார்த்துட்டு செம்மையாக ரசிச்சுட்டே போகலாம். ஆனால் நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. நம்மலாம் வந்து தூங்குற டைமே இந்த டைம் ஆகிடும், 3:30 4 ஆகிடும். சாரி 4 மணிக்கு ட்ரிப்பு அப்படின்னா தூங்கிட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு 2 to 3 வரைக்கும் ஒரு 1 hour நான் தூங்கிட்டேன். தூக்கம் பத்தலை தான். போகிற வழியிலலாம் வாயை பொழந்துட்டு போக வேண்டியதான். இங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் வந்து சேலம் போய் ஐஸ்வியும் கலையக்காவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அண்ட் சேலம்லேருந்து நாங்கள் ஏற்காடு போனோம். காலை கடனை வேற முடிக்கலை, வயிற்று வேற கடமுடா இருந்தது. நான் நைட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிச்சவங்க வந்து என்ன பேக் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸு இன்னர்ஸு, அதை விட்டால் மேக்கப் அந்த க்ரூமிங்க்கு என்ன வேணுமோ. நான் வந்து ட்ரெஸ்ஸு பேக்கப் பண்ணோம், அதுக்கேற்ற இன்னர்ஸ் பேக்கப் பண்ணோம். அதுக்கப்புறம் க்ரூமிங்க்கு மேக்கப்பு, ஷாம்பு, லிப்ஸ்டிக்கு எல்லாத்தையும் நான் பேக்கப் பண்ணணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து கேமரா, சார்ஜர், மைக்குக்கான சார்ஜர், அந்த மாதிரி ஒரு 10 பொருளை பேக் பண்ணோம். அதை போக ஸ்பீக்கரு, அது இதுன்னு கிட்டத்தட்ட 2 ஹோல் பேக் நான் எடுத்திருக்கேன். வண்டியில் ஏற்றும் போது இன்னமும் 1.5 நாள் ட்ரிப்புக்கு 2 பெரிய ஹோல் பேக் எடுத்திருக்கேன்னு எல்லாரும் அதிர்ச்சியாக போகிறாங்க. வீட்டை விட்டு 3:30க்கு வண்டி எடுக்கிறதா பிளானு. ஆனால் இந்தான்ட்டு 4:30 ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்குக்கு வந்து பெட்ரோல் போட வந்திருக்கிறோம். ஃபுல் டேங்க் சொல்லியிருக்கிறோம். நம்ம சொந்த செலவில் பெட்ரோல் போடுறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து ஃபுல் டேங்க் போடுறது இன்னும் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது. அதனால் நான் எதுக்கும் அந்த சைடு அவாய்ட் பண்ணிட்டு இந்த சைடே பார்த்துக்கிறேன். Many hours later. குட் கேர்லாக இருப்பியா? இந்த நேரத்தில் வந்து நான் அக்கா கிட்ட வந்து ஒரு சில உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என் கூட ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் கன்றாவே கழுவி ஊற்றவே அவனுக்கு பனாரஸ் பட்டு கட்டு அல்லிப்பூ கொண்டா வச்சு. எப்படி தெரியுமாக்கா, இது 3 பேர் ஃபர்ஸ்ட் வந்து கேமரா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஒளிஞ்சுக்கணும், இங்கே பறவை ஒளிஞ்சுக்கணும், மாறி மாறி யாரோ ஒருத்தவன். நான் இப்படி கீழே உட்காந்துக்குவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், பறவை வந்து ஜெயிச்சிட்டோம், அப்புறம் நான் இருந்துட்டு இங்க இருந்து இப்படி மேலே வந்து ஜெயிச்சிட்டோம், அப்புறம் அடுத்தடுத்து வேற இது. இப்போ ஜெயிச்சிட்டோம் மட்டும்தான். ஓகேவா? பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ரீல்ஸ் வந்து எப்படி பண்ணோம் ட்ரைனிங். இவங்க வந்து 11 மணிக்கு பஸ் ஏறினாங்க. ஓகேங்களா, 6 o'clock சேலம் வந்து இறங்கினாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு செமையாக வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் 3 மணிக்கெல்லாம் இவங்களை சேலமில் பிக் பண்ணோன்னு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 3:30க்கெல்லாம் கிளம்பி கக்கா கூட போகாமல் வந்துட்டு இவங்களை வந்து பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இங்கே மூஞ்சி கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. இதுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பாரு. இதெல்லாம் பச்சை துரோகம். 1 மணி நேரம் கூட நான் முழுசாக தூங்கலை. இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி 8 தான் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஏற்காடு வந்துட்டு எங்களுக்கு 12 o'clock தான் செக்கின்னு. இந்த 4 மணி நேரத்தை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் கிரிஞ்சு பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இவங்களை தவிர நாங்க எல்லாருமே வந்து பரதேசி பட ஹீரோயின் கேமியோ லுக் கொடுக்குற மாதிரி இருக்கோம். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம். ஒரு குரூப் டிஷர்ட் எடுத்துட்டு ஜீனுக்கு பேரப் பண்ணி எல்லாரும் குரூப்பா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதேதான். ஆனா வந்து எதுவும் செட் ஆகல. இங்க வந்து ஏற்காடுல வந்து ஒரு மேக்ஸ் இல்ல, ஜுடியோ இல்ல, ட்ரெண்ட்ஸ் இல்ல, என்னத்த ஏற்காடு
ஓ கடை சூப்பரா இருக்கியா, கடையவே வாங்கி குடியா. வாங்கிக்க. எவ்வளோன்னு சொல்லு. நெட் கேஷ் எவ்வளோவா? ஒரு 10 லட்சமா? ஒரு குரூப் டிஷர்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஏற்காடே நாங்கள் அலசிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, என்ன கலரில் நம்ம பார்க்குறது, ஆனால் ஒயிட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பூ நல்லா இருக்குடா, ரியலி அந்த பூ நல்லா இருக்குங்க. பிடிச்சிடாதீங்க, அப்புறம் கஸ்டமர்னு கூட பார்க்காம வெளில தடுத்துருவாங்க. ஆனால் எல்லாம் போட்டிருக்கதும் பிளாக்காக தான் இருக்கு. அதனால அது இந்த கிளாத் வேறப்பா, இது லைக் கரெக்ட் தான். ஆனால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு நல்லா இருக்காது. சேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோட்டல் கிராண்ட் பேலஸ் தான் புக் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வந்து பணக்கார ஹோட்டல் மாதிரி இருக்குது. நாங்கள் தான் கொஞ்சம் பிச்சைக்காரங்களாட்ட இருக்கோம். இவங்க நல்லா தான் இருக்காங்க, நாங்கள் தான் கொஞ்சம் பிச்சைக்காரங்க. எங்கே பார்த்தாலும் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இல்லாமல் ஆக்கிடுவோம். எங்களுக்கு வந்து செக்இன் டைம் வந்து 2 மணி தான். ஆனால் கெஞ்சி கேட்டு 12:30க்கு சொல்லியிருந்தோம். ஆனால் மணி இப்போ வந்து 11 கூட இல்லை. என்ன 11 மணியே வந்துட்டோம். அதனால திரும்பவும் கெஞ்சி பார்ப்போம் என்ன சொல்றோம். 1.5 மணி நேரம் என்ன பண்றோம்னு தெரியல. சும்மா எங்க ஏதாவது அலசிட்டு பல்லு கூட விளக்கல ஏதாவது விளக்கிட்டு அப்படியே அலசுறோம். என்னென்ன ஸ்பா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றீங்க? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி மசாஜஸ் இருக்குது, ஸ்க்ரப்பு, ரேப்பு, ஃபேஷியல் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு குழந்தை அப்படின்றதுனால இங்கே ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இந்த ட்ரிப்பை யார் என்ஜாய் பண்ணுறாலோ தெரியல, ரிதன்யா தான் என்ஜாய் பண்ணுது. அடுத்து ரிதன்யாவுக்கு வந்து நான் ஸ்விம்மிங் பலூனு, ஸ்விம்மிங் சூட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவள் ஸ்விம்மிங் பூல் மேலே உயிரே வச்சுருக்கான். சியர்ஸ். எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்காக சுக்கு காஃபி கொடுத்துருக்காங்க. இந்த கூலிங் கதுமா நல்லா சூடாக ஒரு சுக்கு காஃபியை போட்டு ரூம் செக்இன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னும் எங்களுக்கு ரூம் கிடைக்கல, வெயிட்டிங். நாங்கள் வந்து 12 o'clockலாம் செக்இன் கேட்டோம், கொடுக்குறேன்னாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே 12:30 ஆச்சு, 12:31 ஆச்சு. 1 o'clock என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துருங்க, எங்களுக்கு 2 o'clock தான் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ரூம் வந்து இப்போ தான் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் இனிமேல் தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து உருளெல்லாம் மிரல்ல. ஐஸ் என்ன பண்ணுச்சு, அப்படியே ஓகே சார் அப்படியா 1 hour ஆகுங்களா, சரி ஓகேங்க. நான் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருக்க இதில் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காவால் உட்கார்ற மாதிரி உட்காந்து பேகை திறந்து மஞ்சப்பை எடுத்து ரிதன்யாவோட ஷூவு, மஞ்சப்பை, ஜெட்டி இதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு சுப்பீரியர் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரூம் வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வித்தின் 2 minutesலேயே வந்து நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் இப்போ ரூம் கொடுத்துருவாங்க பாருங்கள் அப்படின்னேன். வித்தின் 2 minutesலேயே மேம் உங்கள் ரூம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி 2 o'clock கொடுக்குறேன்ற ரூமே எங்களுக்கு 1 மணிக்கே கொடுத்துட்டாங்க. இந்த மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இப்படியுமே எடுத்துக்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்கவும் ரிதன்யாவுக்கு டியூபும் லைஃப் ஜாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து அழகாக என்னோட ட்ரெஸ்ஸு, இங்கே ரிதன்யாவோட பேண்ட்டு, இங்கே ரிதன்யாவோட டிஷர்ட்டு, இன்னர்ஸு, அவ்வளோதான். வெல் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ரிஸு, மெடிக்கல் அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன், கேரி பேகு. அப்புறம் இப்போ பந்தாவா காட்டுற பேக்கை பார்த்து தான் அவங்க பயந்து எங்கள் ரூமுக்கே அனுப்புனாங்க. அப்புறம் வந்து இங்கே ரிதன்யாவுக்கு கண்ணாடி, கிளிப்பு, வெட் வைப்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஓரளவு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ அடுத்து நாங்கள் லஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய டேயோட அவுட்ஃபிட். இது வந்து நான் அமேசானில் வந்து ஃபெஸ்டிவலில் வாங்கினேன், ஃபெஸ்டிவல் சேலில். ஸோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ வந்து ரூம் டூர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எங்களோட ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா தனியாக கட்டுறோம். நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் பேலஸ். இதை வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். மேக்கப்பெல்லாம் பாருங்கள் மின்னு மினுக்கிக்கிட்டு. ஸோ நாங்களும் வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து 2-3 பிச்சைக்காரங்களை பார்த்துருப்பாங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் பணக்கார தன்மையாக ஃபீல். ஸோ மாறி எங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்ட்டு அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டு, உன் பிள்ளை எங்கே போச்சுன்னு பார்த்தேன், அந்த அக்கறையெல்லாம் அதில் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஃபோட்டோவே எடுக்கலை. லன்ச் டைமுக்கு இங்கே நாங்கள் வந்து ஆரேஞ்ச் ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் சூப் ஆர்டர் பண்ணி ஐஸு பயங்கரமாக இருக்குன்னு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணாங்க, இதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் அதை தவிர ஃப்ரைட் ரைஸ், கடாய் சிக்கன், நான் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மணி என்னாச்சுக்கா? மணி 3:10 ஆகுது. 3:10க்கு லஞ்சு சாப்பிட்றோம். லஞ்சு சாப்பிட்ற டைம் ரொம்ப நேரத்துக்கு முடிஞ்சு. இந்த ரெசார்ட்குள்ளேயே நமக்கு சுற்றி அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், பான்ஃபயர், பூல், மல்டி குசின் அண்ட் இன்டர்நேஷனல் குசின் ரெஸ்டாரண்ட், கிட்ஸ் பார்க், பிளே ஏரியா, இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா 1 day ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே எங்கேயும் போவாமலே. சரி இந்த பில்லட் கேம் விளையாண்டு பார்க்கலாம், ஃப்ரீயா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்களுக்கு விளையாடவே தெரியல, ஏதோ உரியடி மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம். சரி வந்தது போட்டோ எடுக்க, அதை எடுத்துட்டு போவோம்.
ஸோ நான் வந்து பூலுக்கு போகிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து இது ஸ்விம் சூட்டோட ரெடி ஆகிட்டோம். இங்கே பாரு ரிதன்யா ஹாய் சொல்லு. இங்கே பாருங்கள் இது ஸ்விம் சூட்டா, அது பின்னாடி பாருங்கள் பவு வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பலூனா. இது எல்லாம் ஐஸு வந்து சென்னையில் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பூல் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுற திங்ஸு எல்லாத்தையும் ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைலான் கிளாத் தான் போடணும்னாங்க. அது நாங்கள் பரவாயில்ல பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு வேற கொஞ்சம் காசு அழுதுருக்கணும். உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் தானே? எனக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம். கமான். இப்போ நம்ம வந்து பூல் போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி அருமையாக இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்சால் நெக்ஸ்ட் டே நாளைக்கும் வந்து கிளியராக காமிக்கிறேன். இப்போ ஸ்விம்மிங் பூல் போய் மஜா பண்ண வேண்டியதான். பனி வேற அடிக்குது, எப்படி குளிக்க போகிறோமோ. தங்க நீந்திக்கிட்டு போகிறாங்க இன்ஃபினிட்டி பூலை தாண்டி. சரி ஆலமா, இந்த பூல் தான் இங்க மெயின் அட்ராக்ஷனே. வந்த உடனே எல்லார் கண்ணும் இங்கே தான் இருக்கும், எப்படா அந்த பூல்ல குதிப்போன்ட்டு. குளிருதுடி, என்னாலே தாங்க உள்ள. எனக்கு வந்து தலை குளிக்க வேணாம், ஸோ அதனால ஷவர் கேப் கொடுத்தாங்க ஊசியில். இது இறங்க வேணான்னு திணறுது. காளியாத்தா மாரியாத்தா எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. உன் பிள்ளையே இறங்காம திணறுது. ஐயோ டைப் அடிக்குது. டக்குனு டக்குனு ஒரு 10 செகண்ட். அவ்வளோதான். போ 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 போ. என்னது அவ்வளவுதானா ஸ்விம்மிங் பூல் கூட்டட்டு நடுக்குதுங்க மாதிரி. ஐயோ இந்த ஐஸும் அவ பிள்ளைய பண்ண அலப்பற இருக்குதே. ஸ்விம்மிங் சூட்டா ஸ்விம்மிங் ஜாக்கெட்டா, அதுலயும் அவ ஹைலைட்டே அந்த ஹெட் கேப் போட்டா பாருங்க, என்னமோ ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர் மாதிரி. கடைசியில கால் கையை நினைச்சிட்டு என்னால குளிர் தாங்க முடியல, நாங்க குளிக்கல 2 பேரும்ட்டாங்க. இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா தெரியணும். ஈவினிங் பான்ஃபேருக்கு போடலான்னு ஆசையா இந்த பின்னாடி கட் டிசைன்லாம் வச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனா இந்த ஐஸை வந்து சைட்ல ஒரு ஜிப் இருக்கும், அதை போட்டு விடுன்னு கேட்ட பாவத்துக்கு ஒரே இழுவா இழுத்து பிச்சு விட்டுருச்சு. இப்ப நான் துண்டை கட்டிட்டு ஒரு அருவருப்பான கோலத்துல இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நிக்கிறேன். அதுங்க மாறி மாறி போட்டோ எடுத்து என்ன வெறுப்பேத்துதுங்க. இந்த பாவம்லாம் அதுங்களை சும்மா விடுமா. ஷவர் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் தரமான வேற லெவல்ல நேச்சர் வியூ இருந்துச்சுங்க. ஆனா அதை காட்ட முடியல இந்த ட்ரெஸ் கிழிஞ்ச அப்செட்னாலேயே. இந்த ஜில்னஸ்ல குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுமா நல்லா சுட 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 இங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து நாங்க ஒரு காஃபியும் ஹாட் சாக்லேட்டும் வாங்கி குடிச்சோம். ஆஹா, சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு. இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு எல்லாமே ரேட் அதிகம். எந்த அளவுக்குன்னா இந்த காஃபி ஒன்று 160 rupees போட்டாங்க. அப்படியே ரெடி ஆயிட்டு வண்டி எடுத்துட்டு வெளில வந்தோம். இங்க நைட் பார்க் விசாரிச்சா 500 சொன்னாங்க per head. பட் ஆக்டிவிட்டிஸ்லாம் வராதான். பட் மார்னிங் பார்க்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ்லாம் வருமா, 1000 வருமா. சரி நாளைக்கு நம்ம மார்னிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ற மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரெசார்ட்கே கிளம்பியாச்சு. பான்ஃபேருக்காக அவ்வளோ எக்ஸைட்டடா வந்தோம். ஆனா இங்க வீக்கெண்ட்ல மட்டும் தான் பான்ஃபேருக்கு மியூசிக் உண்டு. நாங்க போனதும் ஃப்ரைடே, ஸோ ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. கண்ணாயுதம் எடு அந்த வெப்பனன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்பீக்கர் வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்திருந்தேன். அதை நாங்களாம் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இந்திக்கார அக்காவும் ஃப்ரெண்ட் ஆனாங்க, அவங்களும் சேர்ந்து எங்களோட ஆடிட்டு ஜாலியா இருந்துச்சு. இதுதான் வந்து பெட்ரூம், எங்களால் காட்டவே முடியல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திறந்து விட்டு, இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. திறந்து விட்டுட்டு பாத்ரூம் யாராவது போவாங்களா, அப்படிங்க குளிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எங்க டே 2 ஆஃப் கேர்ள்ஸ் ட்ரிப்பை செமையா முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு சுத்தமா தூக்கம் இல்லைங்கிறனால தான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். நாளைக்கு ரூம் டூர், பிரைசிங், அப்புறம் டே 2 நாங்கள் என்ன பண்ணோம் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய்.